சோழவனமாக இருக்குன்னு பார்த்தா 10 எடுப்போம்ட்டு கிடக்கிறத 5 சாப்பிட்டியோண்டா முட்டை கலர். நான் சரியான சீரழிவு தான் பட்டேன். வேற பிழைப்பாராண்டு வீட்டுக்கு கொண்டு போங்க. ஈரலை எல்லாம் வெந்துட்டேன். கட்டில பிடிக்குதான் 5 குடும்பம் இருந்து சேர்ந்து சமையம் எடுத்து தூள் உப்பு புடியல் பயங்கர பெருசாக தானே இருக்கு. உரகல் பொங்கி பொங்கி என்னோட நிலைமையை ஜோசெல்லாம் சமைச்சு போடுறேன்னா வரமில்ல வாந்தி வரும். உண்மையதான் சொல்லுவேன். இல்லை நாங்கள் காரில் கூட்டி கொண்டு திரியிறாள் இல்லை என்னவோ அந்த ஊரா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்துக்குரிய செட்டிகுளத்தில் நிற்கிறோம். செட்டிகுளம் மண்டாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கௌரி அம்மாண்ட வீட்டை தான் வந்திருக்கிறோம். கனகாலத்துக்கு பிறகு வந்து கௌரி அம்மாண்ட வீட்டை வர்றோம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் அந்த நித்வா புயல் டைம் வந்து கௌரி அம்மாக்கள் அதே மாதிரி குறிப்பிட்ட கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட நிறைய பேர் இருந்தவை அவைகளுக்கான ஒரு அண்ணாண்ட உதவி மூலம் வந்து இந்த உதவிகளை செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்து இங்கே வர கிடைச்சது. குறிப்பாக எதுக்காக வந்து நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் எடுத்தினால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் சந்தோஷப்படுறதை விட கௌரி அம்மா வந்து சந்தோஷப்படுறது வந்து உண்மையிலுமே எனக்கு தெரிஞ்ச விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து கோயிலில் கூடி நேற்று வச்சவா நாங்கள் கார் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா சொப்பனத்தில் வந்து நாங்கள் படுற பாடெல்லாம் அம்மாவுக்கும் தெரியும். அந்த ஒரு காரணத்தால் தான் இன்றைக்கி அவளோட சமையல் ஒரு பிளான் பண்ணியிருக்கான். நான் அவளுக்கு டைம் இருக்குமா என்ன மாதிரின்றது தெரியல. இப்போ போய் அவள் கூட்டிகிட்டு வந்து இந்த காரை காட்டுவோம், என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறான்றதை பார்ப்போம். குறிப்பாக நாங்கள் காரை கொண்டு இருக்கல பயங்கர சேர் இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டோம். ஆனாலும் அவள் கூட்டிக் கொண்டு ஒரு ரைடும் போகணும், என்ன மாதிரியோ சமாளித்து எல்லாம் செய்யப்படுறோம். சரி, தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ அம்மா போய் கூட்டிகிட்டு வரும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா கௌரி அம்மா வந்து கொண்டு இருக்கிறா. கொண்டு மெக்கையை கொடுத்தாச்சு. என்ன கதைக்கிற விலங்கணும். ஆனால் காரை வந்து ஆளுன்னு பார்க்கல, மறைச்சி விட்டுருக்கேன். வணக்கம். கண்டு கன நாட்கள். வணக்கம். ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்குமா? 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுது கடைசியாக வந்துச்சு. சரி, உங்களோட நிறைய நாள் ஆசை நாங்கள் கார் எடுக்கணும்ட்டு அதை செய்துட்டோம். அது உண்மையான ஆசை எனக்கு. அது நிறைவேற்றின கடவுளுக்கு நன்றி. அம்மா வந்து நேத்தியெல்லாம் வச்சவா கட்ட நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போவோம். அப்படியே வாங்க மருமகளை வாங்க மாதிரி அம்மா வாங்குவோம். இதுதான் நாங்கள் எடுத்த கார். எப்படி இருக்கு? இதுக்குதான் நானும் ஆசைப்பட்டேன். நான் போக என்ன என் பிள்ளை எல்லா இடமும் கூட்டி கொண்டு போச்சு. நான் ஆசைப்பட்டேன். அதே போல கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி. அதான் சொப்பனத்தில் பட்ட பாடு அம்மாவுக்கு தான் தெரியும். இருந்தாலும் சொப்பனம் காமிச்சு அதான் சொப்பனம் பண்ணாலே அம்மாவுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். அதோட பேர் வந்து அப்படி. சரி, நாங்கள் உங்களோட ஒரு ரைடு ஒன்று இதில் போகணும், உங்களை கூட்டிகிட்டு போகணும். இப்பயாப்பா இப்போ வேலையாக இருக்கிறீங்களா? வேலை இல்லை, கொஞ்சம் வேலை தான். சிவன் ராத்திரிக்கு போய் புள்ளியா கோயில் நம்ம முதல் படம் எடுத்தோம். அதுக்கு சிவன் ராத்திரி கிழங்கு கொஞ்சம் பிடுங்க எல்லாம் அழிஞ்சிட்டு மகன் எனக்கு. அதை விட்டு போட்டு காசு கொடுப்போம்ட்டு ஐயா வருத்தத்தில் போனாங்க. ஃபோன் வேலை செய்யல. இந்த இருக்கு ஃபோன் இருக்கு. பேருந்து ஐயா வாட்டில் வச்சோன்னு இருந்தேன் கடுமை. அதோட தம்பி வந்த ஒரு ஃபோன் உண்டு, சின்ன ஃபோன் எடுத்த அதை வச்சுக்கொண்டு இருந்தால் அடிப்போம்ட்டா நம்பரை விட்டு. சரி, அம்மா அது வளமையா நம்பர் வர. சரி, நாங்கள் அப்படியே இங்கே போகிறதுக்கு முன்னுக்கு அப்படியே தோட்டங்கள் என்ன மாதிரி என்றே பார்ப்போம். ஒன்றும் இல்லை மகன், அழிஞ்சிட்டு வந்து அழிஞ்சிட்டு நாங்கள் கொரோனா பிறகு வந்து கொரோனாவா என்ன பேர் திட்பாக்கு பிறகு வந்து நாங்கள் அதில் வந்து கொஞ்சம் சேதங்கள் வந்து ஏற்பட்டிருந்தது அம்மாவுக்கு. சரியான சேதம். சோழவனமாக இருக்குன்னு பார்த்தா பத்தையாக இருக்குஞ்சாலே. நெல் போட்டிருக்கீங்களா? இதில் அந்த ஒரு துண்டுக்கு போட்டது இருக்கு. அப்போ இதுலேயும் தண்ணி மூடி அழிஞ்சு ஒரு கொஞ்சம் நெல் தான் அதை கோழிக்கே விட்டுட்டேன். மற்ற அங்கே காட்டு தண்ணி என்ன மாதிரியாம்மா? தண்ணி பரவாயில்லையா, தண்ணி பரவாயில்லை. இந்த எல்லாம் கல் பூமியெல்லாம் குழாய் அடித்தா அப்படித்தான் நடக்கும். தண்ணி பரவாயில்லை. அவ்வளோ வெள்ளம் மூடி அப்போ ஒன்றும் செய்துக்கலாம் இருக்குஞ்ச பாருங்க. அன்றைக்கு உலையின்ற குணந்த நாக்களை அவன் ரெடிக்காத எள்ளு போட்டு பார்ப்போம்ட்டு ரெடிக்காசுக்கு திருப்பி அனுப்பி விட்டுட்டேன். உளுந்தெல்லாம் அழிஞ்சு இந்த இதெல்லாம் புல்லு பிடுங்குறேன் கையால். ஒன்றுமே இல்லை, கவ்வியையும் அழிஞ்சிட்டு பயறு போட்டு பயறு அழிஞ்சிட்டு. இதில் பாருங்க நாங்கள் அடித்து கொடுத்த குழாய் பெப்போட வந்து இருக்குது அப்படியே அவ்வளோ அழிஞ்சிட்டு. அப்போ 2-3 தடவை வந்து பிரச்சனை கொடுத்தது. தண்ணி வரமாட்டேன்ட்டு அப்புறம் மோட்டரை ஒரு மாதிரி திருத்தி எடுத்தாச்சு. இந்த கருங்கல் டஸ்ட்டால நம்ம டஸ்ட் அடிச்சு மற்ற போட்டால் தானியம்ண்டா அப்போ ஒன்றும் இல்லை. எல்லாம் பற்ற வத்திட்டு போல எல்லாம் அழிஞ்சிட்டு தண்ணிக்குந்த சரியான நட்டத்தில் பாதிப்பில் ஒன்றுமே செய்துக்கலாம் போயிட்டு இல்லாட்டி என்ற வளவு இப்படி வச்சிருக்க மாட்டேன். என்ன செய்யற வெள்ளத்தில் கத்தாலையில் என்ன கட்டம் அழிஞ்சிட்டேன். அதான் அழுது இருக்கிறேன். சரியோ, நாங்கள் கடைசியாக வந்து பாக்கிலே வந்து தண்ணி மூடிட்டு எனக்கு அம்மாண்ட வீட்டுக்கு அந்த மேல் லெவலுக்கெல்லாம் தண்ணி வரையில கீழே அந்த அத்திவார மட்டத்துக்கு வந்து வந்தது. அத்திவாரத்தோட வந்து தான் நாங்கள் பள்ளிக்கூடம் காண போய் கிடந்துட்டு வந்தோம். என்ன உளுந்தேனே கவுப்பியை கொண்டு விதைக்கு எடுப்போம்ட்டு கிடக்கிறத ஆஞ்சோண்டு நிற்குது. இந்த ஆஞ்சதை எடுத்து வச்சிருக்கிறோம். எப்படி ஒரு கொட்டியாக உடைச்சி எடுப்போம்ல
அழிஞ்சிட்டு நான் பாடுபட்டது ஆசையோட பாடுபட்டேன். அப்போ இதுகளுக்கு இப்போ போகிற இல்லையோ எதுக்கு இங்கே மீன் பிடிக்க போறாக்கு தான் பழகிக்கிட்டேன். கறி ஒன்றும் இல்லையா. அட இன்றைய நாளை சிவன் ராத்திரி கோயிலுக்கு காசு கொடுக்கல. அப்போ நான் கிழங்கு பிடிங்கி கொடுத்துட்டு கொடுப்போம்ண்டு. எங்களுக்கு உயிரை காப்பாற்று நான் கடவுளுக்கு கொடுக்குறல 1000 ரூபா தானே கொடுப்போம்ண்டு. வயலும் வெள்ளம் மூடி அதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. முக்கைக்க வயல் அதுவும் வெள்ளம் மூடிட்டு அப்படியே நாங்களாம் இருக்கோம். அந்த அங்காள பக்கம் பார்ப்போம் தோட்டத்தில் வாங்க. ஆனாம்மா 10,000 இதால வாங்க. ஐயோ கொஞ்சம் நாய் கட்டாமல் இருக்கப்பா. அதை கிடைக்கா வாங்க. ஆஹா வைரவா ஐயா வணக்கம். ஐயாக்கெல்லாம் கொண்டு கொண்டு வர வைக்கிறது வித்துட்டு இது கோயிலுக்கு இதில் கோழி இதுகள் கோழிகள் வந்து சின்ன சின்ன இதுகள் வந்து செத்துட்டேன்னு சொன்னாங்க. அவ்வளவும் செத்துட்டு போகிறோம். 4-5 தான் நிற்கிஞ்சு கத்தால ஃபுல்லாக அழிஞ்சு. ஐயா ஒரு வச்ச இந்த புடிய பாதி கத்தரி வச்சு ஒன்று தான் நிற்கி. அதைத்தான் விதக்கி இந்த பழத்தை விட்டு எடுப்போம்ட்டு பார்க்குறேன். அந்த கத்தாழை எல்லாம் அழிஞ்சு போயிட்டு ஃபுல்லாகவே. இது என்னம்மா இதில் இருக்குது? இது வத்தாழைன்றப்ப நல்ல கிழங்கு. கிழங்கு வத்தாழை கிழங்கு. அப்படியே அழிய இதில் கொண்டு கொஞ்சத்தை வச்சிருக்கிறேன். இப்படி அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா முட்டை கலர் கருமுட்டை மாதிரி. இந்த இதெல்லாம் பயறு போட்டப்போ ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க உளுந்து போட்டு ஒன்றும் இல்லை. எல்லாம் கை நட்டத்தில் என்ன செய்கிறோம் நம்ம யார்கிட்ட சொல்லி முறைப்படுறேன் அவட இருக்கிறோம். ஆக நீங்கள் குழந்தை எங்களுக்கு சாமானம் தர மாட்டேன்ட்டாங்க வெள்ளத்தில். நீங்கள் குழந்தை தந்த மட்டும்தான் மற்ற எல்லாம் கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு. நாங்கள் போவோம் தண்ணி வரலன்ட்டு. ஆனால் எங்களுக்கு இதாலையும் தண்ணியும் தான் பாருங்க. இதால் கிட்டிச்சு இதை கிட்டிச்சு அங்கே போய் முட்டி நான் சரியான சீரழிவு தான் பட்டேன். ஆனால் எங்களை மதிக்கல சனம். அதோட நானும் ஒன்றுக்கும் போகிறல. சரி உண்மையான கஷ்டப்படுறாங்கள வந்து உலகத்துக்கு தெரியாது. சரி நான் உங்களுக்கு தான் இருக்கா ஃபோன் அடிச்சுக்க இப்போ சரி அந்தரப்பட்டேன். நான் என்னென்ன ஐயா வாட்டில் வச்சுருக்க அந்த ரிப்போர்ட்டும் இருக்கு. கஷ்டப்பட்டுட்டு இப்போ இந்த இன்னொரு மனுஷி உதவி செய்தா. நாங்களும் வந்து கனகாலமாக அது கண்டக்ட்லேயே இல்லாம போய் நானும் பிஸியாக. அது பிஸி இல்லை ஐயா. வெள்ளமும் தானே உங்களுக்கு. அதை விட ஒன்றும் செய்துக்கல. அது ஒரு பிரச்சனை இல்லையே. உங்களை கோளாறு சொல்லல. அவர் இறந்துட்டார். அது கிட்னி ஃபெயிலியர் கேன்சர்ன்ட்டு நம்ம காசும் கொண்ட கொடுத்து சாமான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ ஃபோன் எடுத்தீங்க காலமே. அது கிட்னி ஃபெயிலியர்ல கிட்னி இல்லை கேன்சர். ஆட அதுவும் நடந்தது. அதுவும் வந்து அங்காலே கொஞ்சம் நிறைய பேர் நான் சொன்னான் வறுமை கோட்டுக்கு உட்பட்டாக்களுக்கு ஒவ்வொரு ஆக்களும் ஒரு வருத்தங்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் நல்ல வயசு போனாக்கள் இருக்கணும், வருத்த கிட்னி ஃபெயிலியர் ஆனாக்கள் இருக்கணும். என்ன சொல்றது கடவுள்ற செயல் தான். நம்ம என்னென்று சொல்றது. இருந்தாலும் என் பிள்ளை இதில் வந்து இந்த அளவு பார்க்குறக்கே முதல் கடவுள்கிட்ட நான் நன்றியே தெரியும். சரியாம்மா அது நல்லதுதான். நாங்கள் ஏதோ அப்பப்போ சரியான டைம்களில் வந்துடுறேன். இப்போ நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன்னா அம்மா வந்து எனக்கு சொல்லல வருத்தம் மட்டும் சொல்லிட்டா. ஆனால் வந்து ஐயாவுக்கு வந்து எலிக்காய்ச்சல் வந்திருக்கேன். அந்த மாடுகள் கட்ட போய் கிட்டத்தட்ட எத்தனை நாள் வச்சுருந்தேன்? அது இப்போ சாதாரணமாக 20 நாள் தான். 15 நாள் வரைக்கும் சீரியஸ். இஞ்ச 5 நாள்லேருந்து 5ஆம் நாள் மற்ற எல்லாம் பவனியால். அதான் நீங்கள் எங்களுக்கு ஒரு காலம் நம்பரை அடிக்கடி தொலைச்சிருவோம். நாங்கள் கூட நம்பருக்கு அடிச்சனாலும் வேலை செய்யலை. நம்ம இது சேலத்துக்கு மருந்து எடுத்து தர சொல்லி எடுத்து கொடுத்தா ஏற்றுனது. அது புறா ஏற்று காசுக்கு எடுத்து தர சொல்லி. ஆனால் ரொம்ப சீரியஸ் தான். ஏன் முடிக்க வேறு பிழைப்பாராண்டு வீட்டுக்கு கொண்டு போங்க. ஓரளவுக்கு வந்து போய் வந்தோம். கொண்டே இந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம். வேலை வட்டி செய்யலை தம்பி. அந்த வருத்தத்துக்கு ஈரலை எல்லாம் வெந்துட்டாமே உள்ளுக்கு. என்ன தலை அது எலிக்காய்ச்சல்? என்ன தலை வர? நுழம்பு. நாங்களும் கொஞ்சம் அவதானமாக தான் இருக்கோம். நுழம்பு பெரிய நுழம்பு கடிச்சிட்டு. அது எலிக்காய்ச்சல்ன்ற என்னண்டா உள்ளுக்கு காய்ச்சல் காஞ்சீரல் வெந்தோன்னா வாங்கிட்டு கவனிக்கலாம். உள்காய்ச்சல் இருந்துட்டார் ஐயா. எள்ளும் போடுவோம். இப்படி இருந்துட்டார். பார்க்க பயம் பெருமாளே. சோறு மட்டும் இல்லை, எதுவும் தண்ணி வெண்ணி ஒன்றும் இல்லை. நடந்துக்க மாட்டார். தூக்குனாதான் 2 காலும் நடக்கலாது. அப்படி சேலம்லாம் 15 நாள் ஒரு கட்டில் பிடிச்சி தான் பாத்ரூமுக்கு போகணும். நான் பட்ட பாடு காணும். அம்மா 2 பாய்க்கல ஆம்பளை வாட்டில் இல்லை தம்பியாக்கணுன்ட்டு அரபியில் கொண்டு போனேன். சரி ஏதோ கடவுள் சித்தம் இதெல்லாம். நான் காலையில் தம்பி நான் இவரை தள்ளுவேன். என்ன ஐயா வந்து வீட்டை வர அம்மா வந்து திருப்பி காய்ச்சல் ஹாஸ்பிட்டலில் இப்படி நடந்திருக்கு. எங்களுக்கு அந்த 1.5 மாதம் இதில் வந்து அம்மாக்களை வந்து கண்டக்ட் பண்ணலாம் போயிட்டு அம்மாக்களும் எங்களோட தொடர்பு கொள்ளையில். சரி ஏதோ நல்லதாகவே நடந்திருக்குன்றதை யோசிப்போமே. எல்லாத்துக்கும் தம்பி நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ
சரி நாங்களும் ஓட்டம் தான் அங்கே இஞ்சேண்டு கார் எடுக்கவும் சிப்பிளி பட்டு தான் எடுத்தது அங்கே இஞ்சேண்டு கஷ்டப்பட்டு சரியாம்மா. அப்போ என்ன லீசிங்கில் எடுத்தீங்க? லீசிங் ரெடி காசுண்டா அது 85 லட்சம். அதுக்கு எங்கே சரி மாதம் கட்டணும் அப்படி என்று கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கு. சரி ஐயா இப்போ எங்கே வெளிக்கிட்டீங்க கிழங்கு கொடுக்கறதுக்கு நான் காட்டினது எல்லாம் கொடுத்துட்டு கோயிலுக்கு காசு கட்ட வைக்கிறோம். கொஞ்சம் கன நேரமாக கையாளி நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் ஒரு பிளான்லாம் வந்து நாங்கள் என்ன பிளான் குளத்துல போய் சமைப்போம்டா. குளத்தில் போய் சமைப்போம்டா குலசாதம் சமைப்போம்டா. குளசாதம் தான் இப்போ சமைக்க போகிறோம். அதே குளத்தில் போய் குளக்கட்டில போய் சமைப்போம். பிளான்ல வந்து நாங்கள் அம்மா வந்து பிஸியாக இருந்தாண்டா நாங்கள் அதான் சொல்லிடுவோம். இல்லை அப்படி போகிறோம்டா போகலாம். ஆனால் மழை புள்ளிகளை கொண்டு வர இல்லாது. அதான் மழையும் தொடுஞ்சால மற்றது மழை பெஞ்சாக்கும் இடங்களும் சீரருக்கு. அப்போ நாங்கள் இதில் கொண்ட சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சு இப்போ சமைக்க போகிறோம். கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறுண்டா என்ன? குட்டாஞ்சோறுண்டா 4 குடும்பம் இருந்து சேர்ந்து சமைக்கிறேன். அதுதான் அது குட்டாஞ்சோறு. அப்போ குலசாதம் நீங்கள் எப்படி சமைப்பீங்க? குலச்சாதம் தம்பி கோயில்களுக்கு போனால் குலச்சாதம் மரக்கறி இப்போ புள்ள சொன்ன போல மரக்கறி பருப்பு பூசணிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி போட்டு அரிசியோட அவிக்கிறேன். அவிச்சு நல்லா கரைச்சி அதையும் எடுத்து தூள் உப்பு புளி எல்லாம் போட்டு பிரட்டி எடுத்தா நல்லா இருக்கும். சரி அம்மாண்ட கை பக்குவம் கையாளின் உதவியோட வந்து இன்றைய செய்வோம். என்ன கட்டத்தில் முடியுதுன்னு பார்ப்போம். இல்லை அது நல்லா இருக்கும் குலச்சாதம். ரைட் சரி எடுத்துகிட்டு வாங்க. ரைட் இப்போ சமையலுக்கான சாமான்கள் எடுத்தாச்சு. கையாளி ஏதோ சொல்லுங்க இல்லை நான் குளத்துக்கு போய் சமைக்கிறேன்றதால இப்படி சின்ன எல்லாம் கொண்டு வந்தேன். அதை நீங்கள் காட்டி ஆகணும் வந்துட்டு என்ன இப்போ கட்டாயம் வீடியோ எடுத்து வச்சுட்டு கெட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி அதை எங்களுக்கு காட்டுறேன். சரி நாங்கள் குளத்துல என்ற அளமா எல்லாத்தையும் வேண்டிகிட்டே வந்துட்டோம். ஓகே இனி நான் வெட்டி வச்சுட்டு தொடங்கிக்கல பார்ப்போம். சரி இப்போ வந்து உலையெல்லாம் கொதிக்க வச்சு அதே மாதிரி சோயா மீட்டும் வேறு என்ன போட்டிருக்குள்ள அரிசியோட பருப்பும் சேர்த்து கழுவிட்டு மற்றது பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கும் இப்போ போட்டிருக்கு. அதோட நாங்கள் போட்டது சிவத்த பச்சை அரிசின்றதால இதான் உருளைக்கிழங்கையும் போட போகிறோம் சேர்ந்தாவி. ஏன்னா அது வேலைக்கு அவிஞ்சிருமா. நானும் செய்தது இல்லைன்னு தான் முதன்முறையாக செய்கிறேன். அப்போ என்ன தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன். அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன். சரி அதான் சேர்த்து கிண்டி விடுவோம். தண்ணி கூட விட்டுட்டோமோ தெரியல. கரையை கணக்காக வருமானம்ன்றாம்மா. சரி நீ இது நல்லா அவியட்டு மூடி வைப்போம். இங்காலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். பைத்தங்காய் இது புளி கரைச்சி வச்சிருக்கோம். இது தேவையில்லை. நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் பால் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். தக்காளி பழம் இதெல்லாம் அவிஞ்சு வந்த அப்புறம் போடணுமே. நம்ம அவிஞ்சு வந்த அப்புறம் போடணும். ஏன்னா டப்பண்டு சமையல் முடிஞ்சிடும் போல இருக்கு. குலசாதம்ண்டா அப்படித்தான் டக்கண்டு எல்லாத்தையும் போட்டு இது கறி புரிம்பாண்டா தான் ஒன்றாண்டா தனியாக செய்யுது. இதெல்லாம் உண்டாவிய போட்டுட்டு இதை செய்யறது. இப்போ சமையல் நடந்து கொண்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இடையில ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய். இந்த மாங்காய் வந்து பெருசாக இருக்கும். இதில் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அதை வந்து நாங்கள் உடைச்சி சாப்பிடலாம். மழை குணமாக தான் இருக்குது. சாப்பிட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்றாலும் வேறு வழி இல்லை. இது கொஞ்சம் எட்டாவது போல இருக்குது. பொறுங்க ஏதாவது ட்ரை பண்ணி தான் காய வந்து இதில் அவங்களால பழம் குறைஞ்சதெல்லாம் கிடக்கு. சரி இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா ஒரு மாதிரி ஆஞ்சாச்சு. பயங்கர பெருசாக தானே இருக்குங்க. அதுவும் வந்து சீசன் இல்லாத டைமில் இது இருக்குண்டா பாருங்களேன். அதோட இதையும் பாருங்கள் பழம் போல் இருக்குது. லைட்டாக செங்காயாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மாங்காய் வந்து சாப்பிட போகிறோம். என்னடா உரைப்பு வேணுமா உனக்கு? உரைப்புக்கு உனக்கு கத்துவியா? ஓகே நானும் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு ஆள் பக்கத்தில் வாய் விடுற. நல்ல பச்சையா உனக்கு? நல்லா இருக்கா? உரைக்கலையா உனக்கு? உரைக்கலையா? சூப்பராக இருக்குதா? இன்றைதான் வாய் திறந்து கதைக்கிறானுங்க. சரி நாங்கள் சாப்பிட்டு வரோமே. ஓகே இப்போ கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டு தான் அதோட பைத்தங்காயை போட சொன்னவா அம்மா. இது உண்மைக்குமே நான் சமைக்கிறேன்னு இல்லை, எனக்கு தெரியாது. சொல்ல நான் செய்கிறேன். பைத்தங்காயெல்லாம் போட்டுட்டு ஒரு கிண்டி விடுவோம். ஏன் நாங்கள் மூடி விடலையேண்டா அது பொங்கி ஊற்றுது. அதை அடுத்து திறந்து வச்சு அவிய வச்சுருக்கேன். தண்ணி வந்து மேலால் ஊற்று. அதோட 12 மணி ஆகுது. சரியாக பசிக்குது. இப்படி பசிக்க விட்டு கொஞ்சமாக சமைச்சு கொஞ்சம் சாப்பிட்றா நல்லா இருக்கும் குலசாதம். எனக்கு இதிலே பிடிச்சது வேல் போடுறதுல சோயா மீட் மட்டும் தான். சோயா மீட் பெரிய. ஓகே அடுத்த தூளை போடட்டாம். இப்போ நாங்கள் கொண்டு வந்த தூளை போடுவோம். எதுவுமே இப்போ சுயமாக முடிவெடுக்கலை. போடட்டாம்
போட எனக்கு தெரியாது அப்புறம் செய்யறதுல புளி ஏதாவது இருந்தா அதை சொல்லுங்க சரி ஓகே இந்த தூளையும் போட்டுட்டு தூள் குலசாதம் ஏன் இப்ப தூள் போடுறேன்னா தூள் வைக்க அடக்கிறதுக்கு புளி விட்டாலே சரிதான். எனக்கு தெரியும் சரியா? இப்பதான் சமையல் பழகி கொண்டு வர என்ன கல்யாணம் சொன்னீங்க? இப்பதான் சமையல் பழகி கொண்டு வர. அப்ப என்னோட நிலைமையை யோசிச்சு பாருங்க மக்கள். உண்மைகள் அப்படித்தான் தண்டை பாட்டில் வெளி வரும். அதில் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அந்த டைமில். ஆனால் பயங்கர உரைப்பா இருக்கும் போல இருக்கு தூளுண்ட நிலைமையை. பால் விடணும், பால் விடையில. இதில் வந்து கடுக்கன் பூ அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து சின்ன வயசில் அந்த இப்படி வெடிக்கும் தண்டை பாட்டில். இது கொஞ்சம் சின்ன பிஞ்சாக இருக்கிறதால வந்து ஏதாவது இதில் வெடிக்குது இல்லை. இது பாருங்க, இதுலேயும் வந்து கலர்கள் இருக்குன்னு சொன்னவாமா. இந்த பாருங்க, இதில் வந்து 4 கலரில் இருக்குது. இந்த பாருங்க, இந்த இதுதான் வந்து வெடிக்கும். சின்ன வயசில் இது வெடிக்க போன்றோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் செய்திருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நெருப்பு கூடி தண்ணி ஊற்றி அடிப்பிடிக்க வைக்கிறது. அதால் கப்பிப்பாலை விடுவோம். கப்பிப்பாலண்டா 2ஆம் பால். அப்போ 1ஆம் பாலுக்கு என்ன பேர்? அது முதல் பால். அது 2வது கப்பிப்பால் சொல்றீங்க? 2ஆம் பால். ஆனால் அதுக்கான விளக்கம் வந்து யாருக்கும் தெரியாது. கப்பிப்பால் சொல்றதுக்கான விளக்கம் யாருக்கும் தெரியாது. 2ஆம் கொஞ்சமா விடுவோம். ஏனண்டா ஏற்கனவே தண்ணி முதல் பால். அதே கப்பி என்ற ஒரு பேர் வந்து கேட்குறேன். இதுக்கு பிறகு தக்காளி பழம் கூட போகிறோம். இப்போ தக்காளி பழம் போட்டுட்டோம். தக்காளி பழத்தை இப்போ போட்டு நீங்கள் முதலே போட்டிருக்கலாம் தானே. தக்காளி பழம் வந்து நல்லா டக்கண்டா விஞ்சிடும். அதால் கடைசியாக போகிறோம். ஆனால் அந்த பைத்தங்காய் அவியலை போல இருக்கு நிலைமையை பார்த்தா. இது இருக்குத்தானே நேரம். இப்போ இந்த தண்ணி முதல் பால் விடணும், தாளிச்சு போடணும், புளி விடணும், உப்பு பார்த்து விடணும். கப்பி பால் விட்டு முடிஞ்சு அடுத்ததாவது முதல் பால். அதை கொஞ்சமாக தான் விட போகிறோம். ஏன்னாடா இனிக்குமா? இவ்வளோ தூளை போட்டு வச்சிருக்கீங்க, இனிக்க மட்டும் எனக்கு கண்டா தெரியல. அது கொஞ்சம் உரைப்பாக தான் சாப்பிடணும். வெள்ளையா சாப்பிட்டா இந்த புலாசா இவ்வளோ தண்ணியும் பத்தணும் அடுப்பில் விட்டு. பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் சமைச்சு கொண்டிருக்கேன். கண்டெல்லாம் கலங்குது. உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறேன்னா சம்பளம் இல்லா சமையல்கார். இது யாரையும் குத்தி காட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் சமைக்கிறதுக்கு இந்த பாடு. ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறது. 3 நேரம் சமைக்கிறது. 3 நேரம் என்ன சமைக்கிறீங்க சொல்லுங்க? பான். அம்மா இதில் வந்து மிளகு மற்ற என்னம்மா? மிளகு, சின்ன சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வாயுக்காக போட்டு இடித்து அதுக்குள்ள போடுறது. உரல் வந்து நல்லா இருக்கு. எந்த காலத்தான்? இரும்பு. என்ன பாக்குறீர்கள்? அம்மா அடிச்ச இஞ்சி அடிச்ச மிளகு, உள்ளி, நற்சீரகம் அதை போட போறோம். போட்டுட்டு அதே முருக்கா கிண்டி விடுவோம். பழமையா வந்து நாங்கள் உள்ளி மட்டும் தான் போடுறது. இல்ல பருப்புக்கு சின்ன சீரகம், உள்ளி, மிளகு இடிச்சு போடுறது. குலசாதத்துக்கு போடுறதா? அம்மாக்களும் அம்மாவும் மனைவியும் செய்யறதுல ஏதாவது பிள்ளைகள் இருந்தா சுட்டி காட்டுங்க, சொல்லுங்க தாராளம். ஏன்னா நானும் முதல் தரம் செய்யறேன் வீட்டுல. அம்மா செய்யறவா தான் நான் பாக்குறேன். இல்ல பிள்ளைகள் இருந்தா தாராளமா கொமெண்ட்ஸ்ல சொல்லலாம். என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த வாய்க்கு போடைக்கலாம் அம்மா ஒரு சில கருத்துக்களை சொன்னவா. என்னம்மா என்ன பிரச்சனை? அது குலச்சாதத்துக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய், பைத்தங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாய்வான சாமான். அதுக்காக வெள்ளைப்பூடு, சின்ன சீரகம், மிளகு குத்தி போட்டால் இந்த வாய்வு இருக்காது. குழந்தைகள் சாப்பிட்டாலும் எந்த விக்கனமும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கு இருக்கும். இல்லாட்டி வயிற்று குத்து வரும், இல்லை வாந்தி வரும். அது ஒன்றும் இல்லாமல் சாப்பாடு எரிபாடாகவே போயிடும். இந்த குலசாதம் வந்து இப்போ என்னதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட நீங்கள் நினைக்கிறீங்க? குலச்சாதம் வந்து ஒரு சில விரதங்கள் இருந்தால் எங்களுக்கு ஒரு கோயில் என்று சொன்னாலும் வீட்டில் இருந்தாலும் ஆட்கள் கூட இருந்தால் டக்குண்டு குலச்சாதம் செய்துட்டா சிலவும் கொஞ்சம் குறைவு, சாப்பாடும் கொஞ்சம் பயன்பெல்லாம் செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சாப்பாடு சுவையாகவும் இருக்கும். காய்கறி எல்லாம் போட்டு செய்யறேன். இறைச்சிலையும் செய்யலாம். அது இல்லை, கோழியை அறுத்து சின்னனா வச்சு கொண்டு இதே மாதிரி எல்லாம் போட்டு நல்லா இதண்டு கோழியை அவிய விட்டு நல்லா கிண்டி அந்த எலும்பையும் சூப்பி இந்த குலச்சாதத்தையும் சாப்பிட நல்ல டேஸ்ட், நல்லா தாளித்து கொட்டி பிரட்டி எடுக்க நல்லா இருக்கு. இப்போ இறக்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா தாளித்து போடணுமா. ஒரு அடுப்பு தான் இருக்கு. இப்போ இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெயை விடுவோம். கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சுட்டுது. கொஞ்சமாக கடுகு போடுறோம். ஓகே, கொஞ்சமாக பெருஞ்சீரகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை அம்மா விட்டு தேடி போய் கொஞ்சமாக பிடுங்கிட்டு வந்திருக்கு. பூச்சி அடிச்சுட்டு தான்.
வதக்கும். அம்மா ஹவுரி அம்மா சொல்கிறா போகணும் காலம் மணக்கு சொல்லுறாங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா தாளிக்கட்டும். தாளிச்சு அப்புறம் போடிக்க பார்ப்போம். எப்படி சாப்பிட்டாலும் மட்டக்கிழப்பு தல்பத் மீன் தான் ஞாபகத்துக்கு. மட்டக்கிழப்புலையம்மா தலப்பத் என்ற ஒரு மீன் இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும், சிக்கன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்படி. ஆனால் எங்களோட வீட்டை கேஸ் அடுப்புகளில் சமைக்கிறத விட இந்த இப்படி சமைக்கிற நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வைக்கணும், ஒலும்பி போகிறதான் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு கௌரியம்மாவுக்கு ஓய்வு கொடுத்து அவள் சொல்ல நான் சமைக்கிறேன், எனக்கு பின்னால் இருந்து கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணி தாரினும். சரி, ஓகே. இப்போ நாங்கள் இதை வதக்கி முடிச்சுட்டு அதுக்கு போடையக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா தாளிச்சு முடிஞ்சுட்டு அப்படி எண்ணெயோடையே கொட்டினா தான் டேஸ்ட். ஓகே, அப்படியே நல்லா இறுகிட்டுது. இன்னும் விட நம்மகிட்ட பார்த்தா கீழே அடி பிடிக்குது, அதால் இறக்கி வைப்போம். மாறினா அப்புறம் சாப்பிடும். ஓகே, சோறெல்லாம் மாறிகிற அளவுக்கு வந்துட்டு வைக்க பசிக்குதா. அப்போ நாங்கள் சாப்பிடுவோம். தாங்கம்மா, நான் போட்டு பாரு. நான் சமைச்சது எப்படி இருக்குண்டு அம்மா சாப்பிட்டு செல்ல போகிறேன். சாப்பிடுங்க, சுடுவது தான். நீங்கள் சாப்பிடுங்கம்மா. நல்லது சொல்கிறது. ஆனால் நாங்கள் சொல்ல புள்ள செய்தவள், ஆனால் கைப்பக்குவத்தின்படி நல்ல டேஸ்ட்டாக சமைச்சிருக்கிறாள். குலசாதம் நல்லா இருக்கு. இங்கால பார்த்தீங்களா இப்போ சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் அது இவைக்கில்ல. நானும் சாப்பிட மாட்டேன், ஜெசி விளாக் சாப்பிடுவேன். அதுக்காண்டி வெட்டி அம்மா எடுத்து சாப்பிடுங்க. வெங்காயம் இல்லை தம்பிட்ட கொடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ இவருக்கு தீத்துவம் ஆற வச்சிருக்கு. ஆறிட்டு எப்படி இருக்கு? உங்க சுடுவதா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? எனக்கு சுடுவது. ஆறு அப்புறம் சாப்பிடுவோமா? ஓமா, ஓகே. நானும் சாப்பிட்டேன். எந்த சமையல் இருக்கா பாப்போம். பசிக்கு நல்லா இருக்கு. ஓகே, இப்படி அடுத்ததா கேட்போம் எப்படி இருக்குண்டு. சரி, எனக்கு வந்து இப்போ நான் சாப்பிட வந்துட்டேன். குறிப்பாக வந்து எனக்கு இந்த சூடண்டாலே பயம், அது பயங்கரமாக சுடுது. அதனால் ஊதி கொண்டு இவ்வளோ நேரம் நிற்கிறேன். உண்மையை தான் சொல்லுவேன். ஓ, தாராளமா. நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஸ்கூல் டைமில் குழச்சி தந்த சாப்பாடு ஞாபகம் இருக்கேன். அப்படி தான் இருக்கு. அதுலேயே வந்து நான் வந்து இந்த பச்சை மிளகா கேட்டான், இதை கட்டிச்சு கொண்டு சாப்பிட நல்லா இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் உரைக்குது. உரைக்கன்னா சூடு அடைக்கணுன்னு தான் சாப்பிட வேணும். அப்புறம் அதில் சூடு அடங்கிட்டு கொஞ்சம் நேரத்தால் வார். சரி, இப்போ கொஞ்சம் சூடு அடக்கிட்டு சோயா மீட்டோட அதே மாதிரி பச்சை மிளகா சூப்பராக இருக்கும். இன்னும் ஊறுகாய் வந்து வேண்டாம் ஜோசி நான் மறந்துட்டேன். அது வந்து ஊரில் வந்து கேட்டோம், ஊரில் வந்து இல்லை. அம்மா வந்து வச்சுருந்தா வந்து பழுதாக போயிட்டு மழையோட. ஊறுகாயை சேர்த்து சாப்பிட்டா சொல்லவே தேவையில்லை. நான் கூடுதலாக சாப்பிட்றத காட்டிலேருந்து இடதுகளை சாப்பிட்றாரு சிலருக்கு அந்த அனிசியாக இருக்குது. அதனால தான் மற்றபடி ரிவ்யூ எல்லாம் பக்காவாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இதுதான் பிரச்சனை. ஓகே, நாங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வாரம் வேணும் சமாளிச்சு. சரி, இப்போ சாப்பிட்டு களைச்சிட்டோம். ஏன்னா உண்மையிலுமே வந்து குலசாதம் வந்து சூடு அடங்குது. ஒரு மணி நேரம் பிறகு தான் சாப்பிடுவோம். இப்போ வந்து அம்மா வந்து ரெடியாக சொல்லியிருக்கேன். இதுலேருந்து எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போயிட்டு அம்மா ஒரு சின்ன ரைடு ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அம்மா வந்து திருப்தி ஆயிடுவா. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வவுனியாவுக்கு வலிக்கிறது குளிக்கிறன்னு ஒரு பிளான் இருந்தால். ஆனால் அது வந்து மிஸ் ஆகிட்டு. ஏன்னா இன்னைக்கு மழை குணமாக இருந்திருக்கு. ஆனால் போயிருக்கல நாங்கள் அப்போதை வரைக்கும் இல்லை, மழை வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இல்லை. சரி, இன்னொரு நாளைக்கு சரி அம்மா வரட்டும். சரி, இப்போ அம்மா வந்து மங்களகரமாக வலிக்கிட்டு வந்துட்டால் அப்படியே வந்து காரைக்குள்ள இருக்கு. முதலாக எங்கள்ட காரைக்குள்ள வந்து அம்மா வேற போகிறான். கையில் திறந்து விடு, வேறுங்கம்மா. கடவுளே, இந்த இதுவும் இல்லாமல் புள்ள ஊட்டி ஒரு காலம் வாழணும். அதே மாதிரி பெரிய பொருட்களும் இன்னும் தேடக்கூடிய இந்த தாய் ஆசீர்வாதத்தை கொடுப்போம். சரி அம்மா, சீட் பெல்ட் போட்டு விடுங்க. சீட் பெல்ட் தான் பிரச்சனை இதுக்குள்ள. சரியா கொள்ளையாச்சு. சரி, அப்படி அம்மா வந்து போட்டு. சரி, ஓகே. இப்போ விளக்கிட்ட உடனே அம்மாண்ட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுதி. ஏன்னா அப்படி இதுக்குள்ள வாகனங்கள் ஓடுது, டிராக்டர் ஓடி தெரியுது. அம்மா என்ன சொல்லுது? கார் குளிருதா? இல்ல, நல்லா இருக்கா. நல்லா இருக்கு. மலாச்சிருக்கு. உங்களுக்கு தான் குளிருதா?
இது கொஞ்சம் தூரம் வந்து பிரச்சனை இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் விளத்தி போகணும். இங்கே பாருங்க, அடுத்த பள்ளம் வந்து இப்படி தான் இருக்குது. ஓ ஓ ஓ சரி, ஓகே. ஒரு மாதிரி விளத்திட்டோம். அங்காலையும் கூட இந்த ரோட்டு வேலை அது செய்ய மாட்டாங்க. எங்கட ரோட்டில் எங்கே செய்கிற பெரிய விஷயம் இதில். உங்களுக்கு இந்த உள் ரோட்டில் செய்ய காசு வில வேண்டியே தின்றாங்க கடைசியா. எந்த டீ கடைக்காரன் சும்மா சொல்றா, ஒரு படத்துல சொல்லிடணும். அந்த பெரிய கார்ல வைக்கல, அண்ணா டீ கடைக்காரன்னு நாங்க கார்ல வரோம் அப்படின்ற மாதிரி. கோயில் பக்கத்துல இருந்தது, ஒரு 1 கிலோமீட்டர்ல. நாங்கள் அது கோயில் அடிக்க வந்துட்டோம். அம்மாவை வச்சுட்டு வந்தாச்சு. இதை காரை நிப்பாட்டிட்டு ஓகே அப்படியே வந்து வந்த உடனே கோயிலுக்குள்ள, கோயில் பூட்டி இருக்கு. நம்ம இல்ல துறக்கலாம். பத்திரகாளி அம்மன் ஆலயம், சிறு பத்திரகாளி அம்பாள், முத்து மாரியம்மன். பூசை எப்போ நடக்கிறது? பூசை நித்திய பூசை நடந்து கொண்டே இருக்கப்போ. பெரும் பூசை வந்து 9ஆம் மாதம் 9ஆம் மாதம். இந்த சாமி ஊர்வலமெல்லாம் நடக்கிறதாம்மா? ஓ, அதுக்கு தானப்பா நான் இந்த முடிஞ்சுண்டா உங்களுக்கு எல்லாரையும் கைகூட்டி கும்பிட்டு கேட்குறேன்னு ஒரு சிம்ம வாகனம் என்ற அத்தாக்கு எடுத்து வீதி வாரதுக்கு. அவள் நல்லா ஊர்வலம் வருவா. எழுந்தரையம்மா வச்சு வீதி தூக்குறதுக்கு உங்களால் முடிஞ்சுண்டா ஒரு சிம்ம வாகனம் எடுக்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அந்த உதவியும்படி நான் அதுக்கு கிறிஸ்தவளம் சட்டிகுள கிராமம், சிறு பத்திராளியம்பாள், முத்து மாரியம்பாள். அவள் எப்போதும் இப்படியே போய் எழுந்தருளி போய் பெரிய ஆத்தங்கர அங்கே தீர்த்தமாடி இப்படியே வீதி வரவ. நாங்கள் இன்னொரு கோயிலேருந்து கொண்டு செய்கிறோம் எங்கள் தாயார். அதான் உங்கள்கிட்ட கேட்குற, முடிஞ்சா இந்த உதவியை செய்த இந்த திருவிழாக்கு. அற்புதமான கோயிலும் கூட, புனிதமான கோயில். என்ன கேட்குறோமோ அது அவள் செய்து கொடுப்பா. நல்ல நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிம்மா, நல்லதாக நடக்கும். நல்லதாக நடக்கும். இப்போ நாங்கள் வந்து தேங்காய் உடைச்சி அதே மாதிரி கற்பூரம் வந்து கொளுத்துறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறோம். உண்மைதாயே, இந்த பிள்ளைக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ்க. கற்பூரத்தை கொளுத்திட்டு அம்மா வந்து இப்போ தேங்காய் உடைக்கிறோம். சித்தர் தேங்காய். சரி, இப்போ தேங்காயில் உடைச்சி முடிஞ்சு அதே மாதிரி திருநூறு வந்து அம்மா எடுத்துற. ஓகே, நல்ல விஷயம். வச்சுடுங்க. ஓம் நமச்சிவாய சுரபத்ராலியம்பா அவைகளுக்கும் வச்சுருந்தேன். சரி, இப்போ வந்து திருநூறோட சந்தனமா குங்குமம் வந்து அம்மா வந்து நல்ல வடிவாக வச்சு கிடக்கு ஆளுக்கு. சரி, நாங்கள் இதுலேருந்து அம்மா கூட்டிக் கொண்டு மெயின் ரோட்டில் கொஞ்சம் ரைடு கொண்டு போவோம். சரி, இப்போ அம்மா வடிக்கிட்டோம். மெயின் ரோட்டில் மன்னார் ரோட்டில் ஓடுவோம் அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த மெயின் ரோட்டுக்கு ஏறி போய் கொண்டு இருக்கிறோம். அம்மா எப்படி மிதக்கிற மாதிரி இருக்கா இல்லை? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதில் வந்து எவ்வளோ ஓடினாலும் அம்மா தெரியா, ஏன்டா ஃபுல்லாக ஏசி. அது வந்து இப்போ எங்கட சொகுசுக்காக இது எடுக்கலம்மா. இப்போ நாங்கள் எடுத்தது ஒரு டூர் ஒன்று, ஒரு பிஸ்னஸ் மாதிரி செய்வோம். இப்போ வெளிநாடுலேருந்து ஆகல் வருவி நம்ம வேலை இலங்கையில் காட்டுறதுக்கு அப்படி ஒரு உழைப்பு நம்மளும் இல்லை, நம்ம ஒரு உழைப்பு மாதிரி. ஏன்னா இப்போ நாங்கள் யோசிக்கிறது எப்படியாக முன்னோர் வரும் அப்படின்னு. சொகுசு வாழ்க்கை வாழ்றதுன்றது அடுத்த கட்டம். அது உண்மை கதை. அதனாலதான் இந்த கார் எடுத்தேன். இல்லாட்டி சொப்பன சுந்தரியை வச்சு எங்கட காலம் போயிருக்கு. இருந்தாலும் சொப்பன சுந்தரியை நேச்சு பார்க்கணும். அதான் பழச மரம். சரி, அம்மாவோட வந்து கூட தூரம் போகல. நாங்கள் வந்து ரோட்டு மறிச்சு செய்து கொண்டிருக்காங்களா, அப்போ அதால திரும்பி வந்துட்டோம். அம்மா சந்தோஷமா? ஓ, சந்தோஷம். இதை இந்த அளவு செய்தது மிக சந்தோஷம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் அம்மாண்ட வீட்டடிக்கு. இதுக்கு பிறகு போகிறேன்டா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதுலேருந்து ஒரு 50 மீட்டர் தான் வரும். அம்மா இதில் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து இன்றைய நாள் வந்து அம்மாவோட கழிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு நாங்கள் அது சந்தோஷமாகவே போயிடுச்சு. அம்மாவுக்கு வந்து சந்தோஷம். கார் எடுத்தோம், அதே மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம். அம்மா வந்து வர காலங்களில் வந்து சந்திப்போம். அம்மா வந்து ஒரு சுய தொழிலாளி, தோட்டங்கள் அதைகள் செய்து கொண்டு தன்னை வரல வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. வேறு என்னம்மா? வேறு ஒன்றுமில்லை, என்ற பிள்ளையால் 100 வருஷம் பல்லாண்டு காலம் வாழ்க. ஆனால் எனக்கு அந்த புள்ள கவலை இல்லாமல் என்ற பிள்ளைகள் சந்தோஷமாக என்ன வச்சிருக்கிறதுக்காக நான் மேலும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம். அம்மாவோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் அடிக்கடி வர பிடிக்குமா? அம்மா என்ன மாதிரி என்ன யோசிக்கிறா தெரியலன்றதால இல்லை இல்லை, நான் அப்படி இல்லை. நான் தனியாக இருக்கிறதுக்கு என் பிள்ளைகள் வந்து போகிற மிகவும் சந்தோஷமாக இருக்கு எனக்கு. சில வேளை நாங்கள் காரில் கூட்டி கொண்டு திரிகிறாள் இல்லை என்னவோ அந்த ஊராக்கள் சில வேளை பார்த்துட்டு கண்ணவா வசதியாக இருக்கிறா அப்படின்ற கருத்து வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் அப்பப்போ வந்து போகிறதே நல்ல அப்படின்றத நான் யோசிக்கிறேன். நான் அப்போ அது உண்மை கதை தான். ஆனால் அவரும் கஷ்டமான புள்ள. அவர் அப்படி இல்லை, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் செய்கிறார்.
மற்றும்படி அவர்கிட்டையும் அவ்வளோ உதவின்றதுக்கு இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டாக்கெல்லாம் இருந்தாலும் என் பிள்ளை நான் மனச்சந்தோஷமாக வச்சுக்கிறேன். எனக்கு மிகவும் சந்தோஷம். என் கவலையை தீர்த்துடுறார். சரி அம்மா, இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தில் வந்து உங்களோட சந்திக்கிறோம். அதோட இந்த வீடியோவை வந்து முடிக்கிறோம். பாய் மக்களே. பாய். பாய்.